நிலா 28. மீண்டும் அவளது போன் அடிக்க அவளை கொலைவெறியுடன் பார்த்தவன் அவனோட போனை எடுத்தன்னா போனை சுக்கு நூறா உடைச்சிடுவேன் என்று கூற அவள் பயத்துடன் அப்படியே போனை எடுக்காமல் அமர்ந்திருந்தாள். எதுக்கு அத்தானோட போனை எடுக்க வேணான்னு சொல்றாரு என்று மண்டைக்குள்ள ஓடிக்கொண்டே இருந்தாலும் அவள் ஒன்றும் பேசவில்லை. நேராக வீட்டுக்கு வந்து காரை நிறுத்தியவன் இறங்கு என்றான். அவள் இறங்கியவுடன் விருட்டென்று சென்று விட்டான். அவன் சென்ற பின்பு அங்கேயே நின்றவள் ஒரு பெருமூச்சுடன் அவள் அறைக்கு சென்று விட்டாள். அதன் பிறகு சற்று நேரத்தில் ரவி வந்துவிட அனைத்து பொருட்களையும் வாங்கி உள்ளே பத்திரப்படுத்தி வைத்தாள் தாய் தந்தைக்கு தெரியாமல். விசேஷ நாளில் சர்ப்ரைஸ் கிஃப்டாக கொடுக்க வேண்டும் என்பது அவளது ஆசை. சிறிது நேரம் பேசிவிட்டு அத்தான் கார்மெண்ட்ஸுக்கு போகலாம், டைம் ஆச்சு என்று கூற சரி போகலாம் என்று அங்கே சென்றவர்கள் அங்கே எப்படி வேலை செய்கிறார்கள், இன்னும் என்னென்ன முன்னேற்ற வேண்டும் என்று அவளுடன் அங்கு அவன் அனுப்பியிருந்த ட்ரெய்னர்ஸுடன் தற்போது வேலை கெடுத்திருந்த வேலையாட்களிடமும் ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்து 1 மணி நேரம் பேசிய பிறகு அனைத்தையும் சுற்றி பார்த்தான். ஸ்ருதி, நீ ரொம்ப கரெக்டா கொண்டு போற, இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ என்று கூறினான். சரியத்தான் என்று கூறியவள் இன்னும் தனக்கு இருந்த சந்தேகங்களை அவனிடம் கேட்டு தெளிவு பெற்றாள். சரி ஸ்ருதி, எனக்கு டைம் ஆச்சு, நான் அப்படியே கிளம்புறேன், நீ மற்ற வேலையை பாரு என்று கூறி விடை பெற்றாள். ஸ்ருதியும் கார்மெண்ட்ஸில் இருந்து நேராக கேன்டீன் சென்றாள். அப்படியே பள்ளிக்கும் சென்று ஒரு முறை அனைத்தையும் சரிபார்த்தவள் அனைத்து வேலையும் முடிந்து வீட்டுக்கு வர இரவாகி விட்டது. மூர்த்தியோ தனது மகளிடம், என்னம்மா இன்னைக்கு ரொம்ப வேலையா ஸ்கூல்ல, வரும்போதே ரொம்ப டயர்டா இருந்த என்று அட்கரையாக கேட்க, யோகாம்பிகையும் அத்தனை வேலையும் தூக்கி உன் தலையில போட்டுக்கிட்டா அப்படிதான் இருக்கும், கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுமா என்று வருத்தமாக கூற, விஷ்ணுவும் அக்கா இதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதும் நானும் உன் கூட வரேன்க்கா, நீ ஒருத்தியே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற இல்லையா, அம்மா அப்பாவும் வருத்தப்படுறாங்க பாரு, நீயும் டயர்ட் ஆகுற என்று அவன் பொறுப்பான பையனாக பேச, டேய் பெரிய மனுஷா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஜாலியாயிரு, ஸ்கூலை அப்பா பாத்துக்கிறாரு, கேன்டீனை அம்மா பாத்துக்கிறாங்க, நான் இப்ப கார்மெண்ட்ஸ் தான் பாத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அத்தானும் ஹெல்ப் பண்றாரு, நீ நல்லபடியா படிச்சு முடிச்சு நல்ல மார்க் எடுத்து நல்ல பெரிய ஆளா வரணும், அதுக்கப்புறம் நீ வந்து அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணு என்று அவள் கூறினாள். யோகாம்பிகையும் மூர்த்தியும் தங்கள் பிள்ளையை பெருமையாக பார்த்தனர். ஊர்க்கண்ணே ஓ மேல தாண்டி இருக்கு என்று கூறியவர் அனைவரையும் அமர வைத்து சுற்றி போட்டார். ஸ்ருதி நிலாவுக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் தாய் செயலை தட்டாமல் அமைதியாக இருந்தாள். இன்று நடந்த அனைத்தையும் நினைத்தவளுக்கு பெருமூச்சு வந்தது. இரவு அவள் அறையில் படுத்து கொண்டிருக்கும் போது அவளது போன் இசைத்தது. ஏதோ யோசனையில் நம்பரை பார்க்காமலேயே அட்டன் செய்து காதில் வைத்தாள். ஹலோ, யார் அது என்று கேட்க, என் நம்பர் கூட உன்கிட்ட இல்லையா என்று அவன் கூற, நீங்களா என்று அதிர்ச்சியுடன் கேட்டவள், அவன் தவறாக புரிந்து கொண்டதால் உங்க நம்பர் இருக்கு, ஆனா கவனிக்கல சார். கவனிக்கலையா, அப்ப வேற யாரோட போனை எதிர்பார்த்துட்டு இருந்த என்று அவன் கூர்மையாக கேட்க, உண்மையை சொல்ல போனால் ரவி வீட்டிற்கு சென்ற பிறகு போன் செய்வதாக கூறியிருந்தான். அதனால் ரவியாக தான் இருக்கும் என்று நினைத்திருந்தாள். அவள் யாரோடதும் இல்லை என்று வீம்பாக கூற, ஏன் அவனோட போன் வரும்னு நினைச்சியா என்று அவன் அழுத்தமாக கேட்க, இல்ல என்ற தடுமாற்றத்துடன் அவள் கூறினாள். இல்லையே, நீ பேசும்போது தெரியுது, நைட் ஆச்சுனா 2 பேரும் பேசுவீங்களோ என்று அவன் கேட்க, அவன் பேசியது அவளுக்கு சுர்ரென்று கோபம் வந்தது. ச, என்ன பேச்சு இது, அவர் என்னோட அத்தான், அவர்கிட்ட நான் பேசுறது வழக்கம்தான், ஆனா அதை பத்தி நீங்க ஏன் கேக்குறீங்க என்று இவளும் கோபமாக பேச, பல்ல கலட்டிடு வேண்டி, அவனை உன்னோட அத்தான்னு சொன்னேனா, வர வர வாய் ரொம்ப நீளுது, என்ன கேட்க நீங்க யாருன்னு கேக்குற, என்னடி குளிர் விட்டு போச்சா என்று அவன் போனில் கர்ஜிக்க, அவனது கர்ஜனையில் சட்டென்று உள்ளுக்குள் எழுந்த பயத்தை மறைத்து இவன் ஏன் தன்னிடம் வம்பு செய்கிறான் என்று கோபமாக நினைத்தவள், உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, என்னோட அத்தான்னா அத்தான்னு தானே சொல்ல முடியும், இதுல என்ன இருக்குன்னு நீங்க கோபப்படுறீங்க என்று அவள் பேச, உனக்கு நான் தான் முதல்ல அத்தான், அப்புறம்தான் அவன் என்று கூற அவளுக்கு பேச்சே வரவில்லை. இவன் பேசுவது புரிந்துதான் பேசுகிறானா, நீங்களா இப்படி பேசுறது என்று கேட்க, ஏன் நான் பேசாம யார் பேசுவா என்று அவன் பேசிக்கொண்டிருக்க அவளுக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. வைக்கவா என்று கேட்கவும் பயமாக இருந்தது. அதற்கும் திட்டுவான்.
அதனால் மௌனமாக இருக்க அவனும் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தான். பின்பு என்ன பண்ற என்று அவன் கேட்க, படுத்துட்டு இருக்கேன் என்று கூறினாள். சாப்பிட்டியா என்று கேட்கான். சாப்பிட்டேன் என்றவள் வேறு எதுவும் பேசவில்லை. புரிந்தது தான் செய்வது அதிகப்படி என்று. ஆனால் என்ன செய்வது? அவளிடம் பேச வேண்டும், அவளிடம் உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு தோன்றுகிறது. ஆனால் அவள் இன்னும் பயத்திலேயே இருந்தாள். நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு வா என்று கூற அவள் அதிர்ந்து விட்டாள். என்ன விளையாடுறீங்களா? அப்படியெல்லாம் எங்க வீட்டுல விடமாட்டாங்க என்று கூற அவனுக்கு சுர் என்று கோபம் ஏறியது. அவன் கூட மட்டும் ஊர் சுத்தின, அதெல்லாம் அவங்க வீட்டுல கேட்டுட்டா சுத்தின, இப்ப மட்டும் என்னடி என்று அவன் அடிக்குரலில் சீர இவள் என்ன பதில் சொல்லுவாள்? ரவியுடன் எப்பொழுதும் வெளியில் போவதுதான். ஆனால் இவனுடன் அப்படி போக முடியுமா? அவர்கள் வீட்டில் இருப்பவர்கள், தனது வீட்டில் இருப்பவர்கள், முக்கியமாக நாகவல்லி மற்றும் விஜயா அத்தை என்ன நினைப்பார்கள்? இப்பொழுதுதான் இவ்வளவு பிரச்சனையாகி அதிலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். மீண்டும் இவன் ஏதாவது செய்ய போய் அது ஒரு பிரச்சனையாகி விடுமோ என்று அவளுக்கு பயம் வந்துவிட்டது. இது சரியில்லை என்று நினைத்தவள், இங்க பாருங்க சார், உங்களுக்கும் எனக்கும் ஒத்து வராது, இது மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, உங்க கூட வெளியில வந்தா பிரச்சனை எனக்கு தான் என்று அவள் கூற, சும்மா உளராம ஒழுங்கா வந்து சேரிடி, மெசேஜ் அனுப்புறேன் இடத்த என்று வைத்து விட்டான். நான் இவ்வளவு சொல்றேன், மதிக்கவே மாட்டேங்கிறான் என்று கட்டான போனையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். அவன் எப்ப என்ன மதிச்சிருக்கான் இப்ப மதிக்கிறதுக்கு என்று மனதுக்குள் நொந்து கொண்டாள். ஏன் திடீர்னு இப்படி நடந்துக்கிறான் என்று அவளுக்கு மனதுக்குள் குடைந்து கொண்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் படபடப்பாகவும் இருந்தது. எங்க கூப்பிடுறாருன்னு தெரியலையே, ஆனா போகக்கூடாது என்று மனதுக்குள் உருவேற்றி கொண்டே இருந்தாள். சரியாக தூங்க முடியவில்லை அன்று இரவு முழுவதும். அடுத்த நாள் சொன்னது போல் அவன் மெசேஜ் அனுப்பியிருந்தான். அந்த இடத்திற்கு அவள் போலாமா வேண்டாமா என்று நினைத்து தடுமாறி கொண்டிருக்கும் போது இப்பொழுதுதான் ஒரு பிரச்சனை நடந்து முடிந்திருக்கிறது. இவள் மேல் எந்த தவறும் இல்லை என்றாலும் இப்பொழுது இவனுடன் வெளியே சென்றால் அதுவே வேறு பிரச்சனையாக உருவாகும். முக்கியமாக நாகவல்லி பெரியம்மாவின் முகம், விஜயாவின் அத்தையின் முகம் என ஒவ்வொன்றாக வந்து சென்றது. விஜயேந்திர சிம்மனும் ஸ்ருதி நிலாவும் ஒருவரை ஒருவர் தவிர்க்கும் போதே நாகவல்லியின் குடும்பம் இவள் மீது கோபமாக இருந்தது. எங்கே இவள் இந்த குடும்பத்திற்குள் நுழைந்து விடுவாளோ என்று. இப்பொழுது அவனுடன் வெளியே செல்வது தெரிந்தால் அவ்வளவுதான். இப்பொழுதுதான் அனைத்து பிரச்சனைகளும் அடங்கி இருந்த இந்த நிலையில் இது வேறு ஏதாவது பிரச்சனை உருவாகிவிடப் போகிறது என்று அவள் அவனுடன் செல்வதை தவிர்க்க நினைத்தாள். இது சரிப்பட்டு வராது என்று அவளது அந்தஸ்துக்கும் தனது அந்தஸ்துக்கும் ஒத்து வராது என்று முடிவு செய்தவள் அவன் உரிமையாக பேசுவது அவளுக்கு புரிந்திருந்தது. இவனே எப்பொழுது எப்படி மாறுவான் என்று தெரியாது. அதனால் அடுத்த நாள் அவள் அவன் கூறிய இடத்திற்கு செல்லவில்லை. அவன் பேச்சை மீறுவது அவளுக்கு இதயம் உள்ளுக்குள் திக் திக் என்று பயத்தில் துடித்து கொண்டிருந்தது. ஒரு நிலைக்கு மேல் இப்படி இருப்பது சரிவராது என்று நினைத்தவள் டைவர்ட் செய்வதற்காக புக்கை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள். அவள் வீட்டில் படித்துக்கொண்டு புக்கை படித்துக் கொண்டிருந்தாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல மேலும் கதைகளை கேட்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல நாம சந்திப்போம். நன்றி.